Good morning, dear teachers. UGTRB English 108 சேனல்ல இன்னைக்கு டே 113. நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ரொம்ப வேகமா முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வந்து ஏர்லி பிளான்ல சொல்லியிருந்தேன். வேர்ட்ஸ்வர்த் ப்ரோஸ் அப்படிங்கிற செக்ஷனை நம்ம மூணா பார்க்க போறோம். ஒன்று எடின்பர்க் மேன், அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எடின்பர்க் ரிவ்யூக்கு எழுதின அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆட்களை பார்த்தோம். அதெல்லாம் புதுசா இருந்தாங்க அந்த ரைட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற லண்டன் மென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் நமக்கு. ஏன்னா ஸ்காட்லாண்ட்ல எழுதினவங்கள நமக்கு பீரியாடிக்கல்ஸ்க்கு மட்டும் எழுதினவங்கள நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு லண்டன் மென்ல நம்ம பார்க்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு எஸ்ஸேயிஸ்டா, கிரிட்டிக்கா நம்ம முன்னாடி ஏற்கனவே நம்ம படிச்ச ஆட்களாக இருக்கிறாங்க. சரியா? அப்ப இது ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா. தென் அந்த 3 பார்ட் ஒண்ணு சொல்லியிருந்தேன். எடின்பர்க் மென், லண்டன் மென் அண்ட் அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு 3வது செக்ஷன் தனியா பார்ப்போம் அப்படின்ட்டு. பட் அதனுடைய கன்டென்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதனால அதையும் இன்னைக்கு சேர்த்து பார்த்துருக்கோம். ரைட்? எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்றதுக்கான டைம் எடுத்துக்கணும். ஸோ குடுக்குற அன்னைக்கான போர்ஷன்ஸ் இன்னைக்கு 113 அப்படின்னா அந்த 113 வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்க பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்களே. இல்ல எல்லாத்தையும் முடிக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியப்படாது. அம், மயிலிறகு ரொம்ப மென்மையானது, வெயிட் இல்லாதது இல்லைங்களா? ஆனா அத ஒரு அளவுக்கு மேல போனாலே அச்சாணி உடைஞ்சிரும் அப்படின்னு திருக்குறள்லாம் இருக்கு. அப்ப அந்த லைட்டான ஒரு பஞ்சு, ஒரு மயில் இறகே 1 கிலோன்னா, அது 1 கிலோவுக்கான வெயிட் இருக்கத்தான் செய்யும். ஸோ இது ஒரு சாதாரண பாடம் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு போயிட்டீங்கன்னா, சேர 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 10 யூனிட் 10 சாப்டர்ஸ் இதுக்குள்ள இருக்குது. இல்லைங்களா? ஏஜ் ஆஃப் சாசர்லேருந்து ஏஜ் ஆஃப் பிரசன்ட் வரைக்கும் நீங்க படிச்சாகணும். இப்ப ஹெவியா ஆயிரும். அதனால அன்னன்னைக்கு முடிச்சிருங்கப்பா. சரியா? இப்ப போயிருவோம். ரைட்டர் சார்ல்ஸ் லேம்ப் பார்க்குறோம். 1775 to 1834. சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னா, அவருடைய பென் நேம் எடுத்துப்போம். எலியா. சரியா? அவருடைய பென் நேம் எலியா. டிஆர்பி அப்படின்னா, சார்ல்ஸ் லேம்னுடைய எஸ்ஸேஸ் இல்லாம இருக்காது. பேக்கனுக்கு அடுத்தபடியா சார்ல்ஸ் லேம்னுடைய எஸ்ஸே கண்டிப்பாக அந்த சிலபஸ்ல குடுத்துருவாங்க. ரைட். அவர பத்தி ராபர்ட் சதே ஒரு சக ப்ரோஸ் ரைட்டரா இருக்கக்கூடிய ராபர்ட் சதே என்ன சொல்றாரு பாருங்க. லேம்ப் வில் ரிட்டெயின் இட்ஸ் ஃபிராக்ரன்ஸ். அவருடைய அந்த ரைட்டிங், அந்த ஃபிராக்ரன்ஸ் எப்படி இருக்குமா? as long as the best spice expended on the pharaohs. இந்த ஃபாரோஸ் அப்படிங்கிறது கிரேட் அந்த ஒரு கிரேக்க அந்த வகையில வரக்கூடிய மிகப்பெரிய மன்னர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்து பார்த்து ஒவ்வொரு அந்த என்ன சொல்லுவோம் மசாலாஸா, ஸ்பைசஸ் வாங்குவாங்க. நல்ல மிளகா இருக்கட்டும், கிராம்பா இருக்கட்டும், இப்படிங்கிறத வாங்குவாங்க. பார்த்து பார்த்து. அந்த ஃபிராக்ரன்ஸ் என்னைக்கும் கெட்டு போகாது. அவங்க அதத்தான் பயன்படுத்துவாங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த ஸ்பைசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் லேம்பினுடைய எஸ்ஸேஸும். இப்படி பார்த்து பார்த்து எடுத்தது மாரி இருக்குமாம். அப்ப அவருடைய நமக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்கு வர்றோம். அப்ப இதை சொன்னது வந்து சதே இருக்கட்டும். அப்புறம் எசேஸ் ஆஃப் எலியா. அது ஒரு பெரிய கலெக்ஷன். அதுக்குள்ள சவுத் சி ஹவுஸ், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ் இப்படி நெறைய எஸ்ஸேஸ் இதுக்குள்ள இருக்குதுங்க. இவர் வந்து யாருக்கு கம்பேர் பண்றாருன்னா ஹட்சன், அஸ் ஈகோயிஸ்ட் அஸ் மாண்டேன், ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ். பேக்கனுக்கும் முன்னோடி. அவர் வந்து மாண்டேன். அவர மாதிரி தான் இவரும். அவருடைய அந்த ரைட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது. drawn from himself. அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவருடைய விருப்புகள், வெறுப்புகள், அவருடைய அந்த பாராபட்சங்கள் இதுலெல்லாம் தான் எடுத்து எழுதுவாரு. அண்ட் கெனான் ஏங்கர் அப்படிங்கிறவர் ஒரு கிரிட்டிக்ங்க. லேம்ப பத்தி நிறைய கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு. 3, 4 புத்தகங்கள் லேம்பனுடைய பேர்ல எழுதியிருக்காரு. சரியா? ஒரு கிரிட்டிக்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இட் இஸ் a man Charles Lamb that constitutes the charm of his written word. ஒரு புகழ்ச்சியான ஒரு விஷயம். ஹட்சனுக்கு இந்த ஏங்கர பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். அதனால அவருடைய ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து லேம்ப் பெரிய புகழ் பெற்றவர்னு சொல்றோமோ, அந்த அளவுக்கு அவருக்கு மேல கிரிட்டிசிசமும் இருக்குது. ஏன்னா, ஹி வாஸ் த மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் அண்ட் பாத்தோஸ். நல்லது, கெட்டதுகள் 2யும் எழுதக்கூடிய ஒரு நபரு. கம்பைன் தெம் பிளைண்டிங் அதாவது 2யும் மிக்ஸ் பண்ணி எழுதுவாரு. அதாவது ஃபைனஸ்ட் டெண்டர்னஸ் புதுசாவும் எழுதுவாரு. தட் மீன்ஸ் ரொமான்டிசிசத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எழுதுறாரு. வித் த குவைண்டஸ்ட் ஃபேன்சிஸ் பழைய பஞ்சாங்கங்களையும் பாடக்கூடிய ஒரு ஆளு.
ஸோ அதனால அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்டைலை லாம்பிஷ் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். சரி, லாம்பிஷ் இன் ஆர்டர் டு சஜஸ்ட் தேர் குவாலிட்டிஸ். சரி, இது அவருடைய ரைட்டிங். அப்படியே கிரிட்டிசிசத்துக்கு வருவோம். அவருடைய கிரிட்டிக்கல் அந்த ரைட்டிங்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, பழைய விஷயங்கள் அகஸ்டன் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து எழுதுறதுக்கான ஒரு நபர் அவரு. குறிப்பா பாருங்க, எலிசபெத்தன் ட்ராஜடி ஒண்ணு எழுதியிருக்காரு. ஜான் வுட்வில். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எலிசபெத்தன் ட்ராஜடின்னா அன்னைக்கு இருக்கக்கூடியத எடுத்து இங்க எழுதுறாரு. ஓகே. அன்னைக்கு இருந்து எழுதினாரான்னு கேட்றக்கூடாது. ஓகே. ஜான் வுட்வில். அப்புறம் அவருடைய டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். அப்ப அதுவும் எலிசபெத்தன் பீரியட்ல உள்ள கன்டென்ட் தான். அம் ஷேக்ஸ்பியருடைய பிளேல இருக்கக்கூடிய டேல்ஸ் கதைகள எடுத்து எழுதி வச்சிருக்கிறாரு. அண்ட் நீங்க லேம்ப் படிக்கும்போதும் சரி, ஹாஸ்லிட் படிக்கும்போதும் சரி, ஒரு கன்ஃப்யூஷன் வரும். டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் வந்து லேம்ப் உடையது. கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கீழ ஒரு ப்ரோஸ் ஒர்க் இன்னைக்கு பார்ப்போம். அது ஹாஸ்லிட் உடையது. மறந்துறக்கூடாது. மாத்தி அடிச்சிடக்கூடாது. ஸோ டேல்ஸ், லேம்ப் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இது யார் கூட சேர்ந்து எழுதுறார்ன்னா, அவருடைய சகோதரி மேரி லேம்ப். அவங்க கூட சேர்ந்து எழுதுறார். அத தள்ளி அவருடைய ஒர்க் பாருங்க. ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் டிராமாட்டிக் போயட்ஸ் ஹூ ரோட் அபவுட் த டைம் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர். அண்ட் ஓல்டர் இங்கிலீஷ் பிளே ரைட்ஸ மனசுக்குள்ள வச்சு எழுதக்கூடிய ஒரு நபர். குறிப்பா பாருங்க, அவருடைய ஃபேவரைட்ஸ் பர்டன், ஃபுல்லர், சர் தாமஸ் பிரவுன் இவங்க எல்லாம் அவருடைய ஒர்க்குக்குள்ள வந்து வந்து போகக்கூடியவங்க. சோ நாம இவரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்போம்? ஹி இஸ் நாட் ஃபார் த பிரசன்ட். ரொமான்டிக்குக்காக மட்டும் எழுதுவாரா? இல்ல. நாட் ஃபார் த ஃபியூச்சர். எதிர்காலத்துக்காண்டி எழுதுவாரா? விக்டோரியனுக்கு வேண்டி எழுதுவாரா? இல்ல. பட் ஃபார் த ஆன்டிக்விட்டி. அதான் பழமையில அந்த கிளாசிக்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி நல்ல விஷயங்கள பழசுல இருந்து எடுத்து எழுதக்கூடிய ஆளு லேம்ப். இவ்வளவுதான் லேம்ப். லேம்ப்ல உங்களுக்கு கேள்வி வந்து கேட்கறது இது ஒண்ணுதாங்க. அவருடைய ஒர்க்ல இருந்து கேட்கலாம். இந்த 2 கொட்டேஷன்ஸ் இருக்குது. இத யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஓகே, ஃபைன். இப்ப அடுத்த ரைட்டருக்கு போறோம். வில்லியம் ஹாஸ்லிட். 1778, 1830. இப்ப மேல நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு பீரியாடிக்கலுக்கு ஒரு மேகசினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாரி எந்த இன்ஃபர்மேஷனும் தரப்படல. பட் ஹாஸ்லிட்க்கு பாருங்க, பாப்புலாரிட்டி ஆஃப் மேகசின்ஸ் அதுதான் அவர வந்து இலக்கியத்துக்கு பக்கம் இழுத்து கொண்டு வருது. அண்ட் ஜர்னலிசத்தையும் மெயின்டெயின் பண்றாரு. அப்புறம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க வந்துருவோம். இது ஃபுல்லா அவர் வந்து ஒரு ஒரு ரக்கர்டான ஒரு வேகான ஒரு பெர்சன் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? தோ இரசிஸ்பிள், பெட்டுலன்ட், ஃபுல் ஆஃப் டார்ச்சர்ஸ் எல்லாமே நியூ நியூ வேர்ட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மீனிங் என்னது? அவரு கொஞ்சம் தன்னை கருதி எழுதக்கூடிய ஆளு. தன்னுடைய விருப்பு வெறுப்புகள டப்புன்னு சொல்லிருவாரு. யாரு? ஹாஸ்லிட். அப்படி தன்னுடைய அந்த பெர்சனல் விஷயங்கள உள்ள எழுத்துல கொண்டு வராதனால நெறைய கிரிட்டிசிசத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. சோ மோஸ்ட் சாட்டிஸ்பாக்டரி கிரிட்டிக் ஆஃப் ஹிஸ் டே. அவருடைய நாள்ல ஒரு நல்ல விமர்சகராகவும் பார்க்கப்பட்டாரு. என்ன பண்றாரு பாருங்க. எனேபிள் ஹிம் டூ டூ ஜஸ்டிஸ் டூ த ரொமான்டிக் ஸ்கூல். ரொமான்டிக் ஸ்கூலும் வேணும். ஆன் த அதர் ஹேண்ட் வித்தவுட் பீயிங் அன்ஜஸ்ட் டூ த அகஸ்டன். அகஸ்டன வெறுத்து ஒதுக்கவும் இல்லை. லேம்ப் எப்படி இருந்தாரு? ரொமான்டிக் அந்த காலகட்டத்த பத்தி எழுதல. ஃபியூச்சருக்காக எழுதல. ஆனா ஆன்டிக்க பத்தி எழுதினாரு. எலிசபெத்தன் காலகட்டத்துல உள்ளவங்கள பத்தி எழுதினாரு. இவரு ரொமான்டிக்க வெறுத்து ஒதுக்கவும் இல்ல. அகஸ்டனும் வேண்டான்னு சொல்லல. 2யும் வச்சுப்போம்னு வைக்கிறாரு. இவருடைய ஒர்க் பாருங்க. 4 முக்கியமான கலெக்ஷன் அப்படின்றாங்க. 1 கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே. இதத்தான் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன். லேம்ப் உடையது டேல்ஸ். ஹாஸ்லிட்னுடையது கேரக்டர்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேல இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களை எடுத்து எடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கதாபாத்திரம். ஹாம்லெட்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒரு பெண் ஒஃபீலியா அத எடுத்து பேசுறது. அப்புறம் இந்த கிங் லியர்ல நம்ம பேசப்படாமல் சில கேரக்டர்ஸ் இருக்குங்க. அந்த கேரக்டர்ஸ் எடுத்து 3 மகள்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிளவுன் இருக்கிறான் கிங் லியர்ல. அவன் தான் பாசாங்கு பண்ணிட்டு நடப்பான். அவன் தான் ரொம்ப நல்லவன். அவன் கதைய வந்து ரொம்ப எடுத்து பேசியிருக்க மாட்டான். அத எடுத்து இவரு பேசுவாரு. அப்புறம் தி இங்கிலீஷ் போயட்ஸ், தி இங்கிலீஷ் காமிக் ரைட்டர்ஸ், டிராமாட்டிக் லிட்டரேச்சர் ஆஃப் ஏஜ் ஆஃப் எலிசபெத் இப்படி எல்லாத்தையும் பத்தி எழுதுறாரு. அதனால இவர என்னன்னு சொல்றாங்க? கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக். விமர்சகர்களுக்கெல்லாம் விமர்சகர். லேம்பும் ஒரு விமர்சகர் தான். இவரு ஒரு விமர்சகர். ஆனா யார் தி பெஸ்ட் அப்படின்னா ஹாஸ்லிட். அவருடைய ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் அப்படின்னு கால்ட்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த், சதே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 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 எஸ்ஸே எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஆஃபன் பிரிஸ்கிரைப்ட்.
அதுக்கப்புறம் his criticism is marked by many of the limitations of his time. ஒரு எல்கையை தாண்டி போய் பண்ண மாட்டாரு. No attempt to rise above the critics personal judgment of his subject. தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேல என்ன முடிவு எடுக்கிறனோ அதுதான் முடிவு. அதனாலதான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் நம்ம கீழ வந்திருக்கிறோம். சரிங்களா? அது வந்து இவருடைய ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. யாருக்கு? ஹாஸ்லிட்க்கு. அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம அவர்கிட்ட ரொம்ப பார்க்க வேண்டிய தேவையில்ல. அடுத்தது லேஹண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கிற 3வது நபர் லேஹண்ட். லேஹண்ட் வந்து லேம்ப், ஹாஸ்லிட்க்கு அடுத்தபடியா 3வது ஆளா வைக்கிறாங்க அப்படின்னே ஹட்சன் இதுல விவரிக்கிறாரு. ஹி லேக்டு. ஏன் அந்த 3வது இடத்துக்கு போறாருன்னா, ஹி லேக்டு பவர் ஆஃப் சஸ்டெயின்ட் எஃபோர்ட். ஏன்னா இவருடைய கம்போசிஷன் எல்லாம் பிராக்மெண்ட்ரியா இருக்குது. ஈஸி கோயிங், இர்ரெஸ்பான்சிபிள் நேச்சர்ல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இவர 3ர்ட்ல வைக்கிறோம். அண்ட் இவர பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, ஆல்வேஸ் ரீடபிள். ஹிஸ் லவ் ஆஃப் லிட்டரேச்சர் வாஸ் ஹானஸ்ட் அண்ட் டீப். மனசார எழுதக்கூடிய ஒரு நபர். அண்ட் ஹிஸ் டேஸ்ட் வாஸ் வெரி எலிசிட்டிக் அண்ட் பிரெட் ஆஃப் ஹிஸ் சிம்பத்திஸ். கொஞ்சம் கருணையோட இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதக்கூடிய ஒரு ஆளு. அப்படி கிரிட்டிசிசத்திலையும் அந்த சிம்பத்திஸ காமிப்பாரு. அடிச்சோம், கொன்னோம் அப்படிங்கிற மாரி கிடையாது. இது ரொம்ப தப்பு, இத ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படின்னு கிடையாது. அப்ப அவருடைய வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலைட்ஃபுல்லி ரிட்டன் ஆட்டோபயோகிராபி. சரிங்களா? ஆட்டோபயோகிராபி அப்படின்னு தனக்கு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அது லேஹண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அத தள்ளி இந்த நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்க பாடப்பகுதியில வேற எந்த வொர்க்கினுடைய பேரும் லேஹண்டுக்கு கொடுக்கப்படல. சரி. இத கேரில், தாமஸ் கேரில் என்ன சொல்றாரு பாருங்க. பயோஸ். இது வந்து who was not easy to satisfied in such a matter. அதனால இது என்னன்னு சொல்லலாமா இந்த புத்தகத்தை? a bios, ingenious, altogether human and worthy book. நல்ல புத்தகம், படிக்கிறதுக்கு ஒர்த்தானது அப்படின்னு கேரில் இத குறிப்பிடுறாரு. தென் இப்ப வந்து இப்ப 3rd செக்ஷனுக்கு வந்துடுறோம். முதல்ல எடின்பர்க் மென், அப்புறம் லண்டன் மென், வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரோஸ் செக்ஷன்ல, ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்ல ப்ரோஸ் செக்ஷன்ல கடைசி பகுதியில இருக்கிறோம். இதோட வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரோஸ் செக்ஷன் முடிஞ்சிரும். இந்த அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமானது சதே மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு வில்லியம் காப்பட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் 1762 டு 1835 உங்களுடைய காலகட்டம். இவருடைய ஒர்க் இதெல்லாம் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப். ஓகே. அவருடைய முக்கியமான ஒர்க்னா ரூரல் ரைட்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் கிராமர். வில்லியம் ஹாபர்ட்டுக்கு 2 ஒர்க், ரூரல் ரைட்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் கிராமர். இதுல ரொம்ப புகழ் பெற்றது இந்த இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிறது. யூனிக் அமாங் கிராமர்ஸ். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் என்டர்டைன் பண்ற அளவுல இருக்குது. அண்ட் ஹாஸ்லிட் வந்து இவரை என்ன சொல்றாருன்னா, ஹாஸ்லிட் ரிகார்டட் ஹிம் அஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த லாங்குவேஜ். வெர்னாக்குலர் மொழி பயன்படுத்துறதுல இவர் தலை சிறந்தவர். காப்பட் அப்படிங்கிறவர் தலை சிறந்தவர். அவரு எந்த குரூப்ல வருவாராம், யார மாதிரி எழுதக்கூடியவர்னா, தி ரைஸ் ஆஃப் ஜான் பனியன். பில்கிரிம் ப்ராக்ரஸ் எழுதினார் இல்லைங்களா? இந்த ஜான் பனியன். ராபின்சன் குரூசோ அதை எழுதிய டேனியல் டீஃபோ. கலிவர்ஸ் டிராவல்ஸ் எழுதிய ஜோனதான் ஸ்விஃப்ட். இதெல்லாம் உங்களுடைய முக்கியமான ஏரியா. ஓப்பன் டைப் கேள்வியா கேட்டா விட்டுறக்கூடாது. அண்ட் அவருடைய ஹி இஸ் வெர்னாகுலர், ஸ்ட்ராங், சிம்பிள் அண்ட் கிளியர். ரொம்ப யதார்த்தமா எழுதக்கூடிய ஒரு ஆள். சரி, இதோட விட்டுருவீங்க. அப்படியே அடுத்த ரைட்டருக்கு வரும். லேண்டர் அப்படிங்கிறவர. லேண்டரை வந்து டிக்வென்சி வந்து எப்படி நம்ம ரொமான்டிக் ப்ரோஸுக்கு ஒரு மாஸ்டரோ, அதே மாதிரி யாரு லேண்டரும் ஒரு ஆளு அப்படின்னு கம்பாரிசன் கொடுக்குறாங்க. ஓகே. லேண்டரை யாரு கூட கம்பேர் பண்றாங்க? டிக்வென்சி கூட. நம்ம கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் தாமஸ் டிக்வென்சி. எஸ். லேண்டர் வந்து அதாவது கொலோக்கியல் அண்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ் எழுதுல மாஸ்டர். இவர் வந்து ரொமான்டிக் ப்ரோஸ் எழுதுறதுல மாஸ்டர் அப்படின்ட்டாங்க. சரி, இவருடைய ஒர்க் என்ன? இமேஜினரி கன்சர்வேஷன்ஸ். இமேஜினரி கன்சர்வேஷன் இதை நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ டயலாக்ஸ் பிட்வீன் கிரேட் கேரக்டர்ஸ் ஆஃப் த பாஸ்ட். கடந்த காலத்துல ஏற்பட்ட நல்ல பர்சனாலிட்டிஸ் மாறி மாறி பேசிக்கிற மாதிரி. இது ரொம்ப நாள் எடுத்து அவர் எழுதின ஒர்க்கு. அதை தள்ளி அவருடைய ஒர்க்கு கான்வர்சேஷன்ஸ் தள்ளி, இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் தள்ளி அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா, அதே போல எழுதப்பட்ட தி சைட்டேஷன்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பெரிக்கிள்ஸ் அண்ட் அஸ்பாசியா, பேண்டமெரன். இதுல பேண்டமெரன் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். இட்ஸ் சீரியஸ், இட்ஸ் அதாவது ஒரு தொடர் ஆஃப் டயலாக்ஸ், சீரியஸ் ஆஃப் டயலாக்ஸ் பிட்வீன் பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ.
இட்டாலியன் ரைட்டர்ஸ் ஆன பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ. இவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டயலாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இங்க எழுதப்பட்டிருக்குது. சரி, இப்போ இதுல இருந்து ஒரு கேள்வி. பெட்ரார்க் ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார், அவர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாருங்க? ஒரு பாடல் வகையை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது நம்ம யுஜிடிஆர்பி சிலபஸ்ல, பிஜிடிஆர்பி சிலபஸ்ல எல்லாம் நிறைய இருக்குது. எஸ், பெட்ரார்க் வந்து என்ன முறைய, என்ன ஒரு பாடல் வகையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? ஒன்று. அடுத்தது, பொக்காஷியோவுடைய எந்த ஒர்க் சாசரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுத வச்சது? ஜாஃப்ரி சாசர் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஏஜ் ஆஃப் சாசர்ல. அவரு பொக்காஷியோட எந்த ஒர்க்க அவர் வந்து எடுத்து அத ஒரு இமிட்டேட் பண்ணி ஒர்க் எழுதிக்கிட்டாரு. அண்ட் எஸ்பெஷலி நோட்வொர்த்தி ஃபார் தேர் ஃபைன் கிரிட்டிசிசம் ஆஃப் டாண்டே. டாண்டேயே 2 பேரும் கழுவி ஊத்துற மாரி இருக்கும். ரைட். டாண்டே அவங்களுடைய ஒரு ரைவல் ரைட்டர் தான். அடுத்த ரைட்டர் பாருங்க, லாண்டருக்கு அடுத்தது சதே. சதேவுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் நெல்சன் அப்படிங்கிறது. லைஃப் ஆஃப் நெல்சன். அண்ட் இவர வந்து என்ன பண்ணுவாங்க, கால்ட்ரிட்ஜ் கூடயும் கம்பேர் பண்றது உண்டு. கால்ட்ரிட்ஜ், சதே, வேர்ட்ஸ்வொர்த் 3 பேரும் தான் எல்டர் போயட்ஸ்ல வரக்கூடியவங்க. அண்ட் அந்த லேக் போயட்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ளேயும் சதே வருவாரு. சதேவனுடைய இறப்புக்கு அப்புறம் தான் வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணுவாரு, அந்த பதவிக்கு போயட் லாரேட் அப்படிங்கிற பதவிக்கும் வருவார். சரி, இங்க கால்ட்ரிட்ஜினுடைய ஒரு 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 லைனையும் கொடுத்துட்டு போறாரு ஹட்சன். கால்ட்ரிட்ஜும் ஒரு ப்ரோஸ் ரைட்டர் தான். அவருடைய வேர்ஸ் மாதிரியே இதுவும் துண்டு துண்டா இருக்கும். எது? பயோகிராபியா லிட்டரரியா. சரி, இதுல ஒரு ப்ராபிங் கொஸ்டின் கேட்டுப்போம். பயோகிராபியா லிட்டரரியா எத்தனை புத்தகங்களை உள்ளடக்கியது, அல்லது எத்தனை பகுதிகள் அதுக்குள்ள இருக்குது? நமக்கு 14, 17 வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பயோகிராபி லிட்டரரியா புக் 14. புக்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சாப்டர். அல்லது 17. இந்த 2ம் தான் அதிகமா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. மொத்தம் அதுல எத்தனை இருக்கு? இது வந்து கடைசியா ஒரு கன்க்ளூஷன்ல முடிக்கிறார். என்னது? இப்படி நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு முக்கியமானவங்களை எல்லாம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல முடிச்சு விடுறாரு. இப்போ ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் ப்ரோஸ் இங்க முடியுதுங்க. இப்ப அடுத்த வகுப்புல நம்ம எங்க போறோம்? த நாவல். ஓகே, இதோட நமக்கு வேர்ட்ஸ்வொர்த் முடிஞ்சிரும். ஐ திங்க் இன்னும் ஒரு 2 மோர் கிளாஸஸ். இன்னும் 2 கிளாஸ் போதும். ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்ல நாவலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். கிட்டத்தட்ட ஒரு 270 ஆர் 275 பேஜஸ் நம்ம கிராஸ் பண்ணிருவோம். அப்புறம் நமக்கு வேலை ரொம்ப 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 சிம்பிள். ஏன்னா நம்ம கரண்ட்க்கு வந்துருவோம். விக்டோரியன் ஏஜ் வந்துருவோம். பிரசன்ட் ஏஜ்க்கு வந்துருவோம். ரைட்டர்ஸ் தெரியாம இருக்கலாம். லாங்குவேஜ், அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ரிலவெண்டா வரும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரப்போகுது இங்கிலாந்துல. இப்ப நம்ம வர்றது ரொமான்டிக் அப்படி ஏஜ்ல போயிட்டே இருக்கிறோம். இப்பமே 1837லயே விக்டோரியா மகாராணி ஆட்சிக்கு வந்துருவாங்க. அந்த ஒரு எசன்ஸ் எல்லாமே வரக்கூடிய வகுப்புகள்ல நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர். தேங்க் யூ அண்ட் பிரிப்பேர் வெல். கன்சிஸ்டன்சி இஸ் த ஒன்லி கீ டு சக்சஸ். அத மனசுல வச்சுட்டு பிரிப்பேர் பண்ணுங்க.